அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். நான் உங்கள் ரவிக்குமார். தொடர்ந்து நம்ம அடுத்தடுத்த தகவல் பார்த்துட்ருக்கோம். 49வது அப்டேட். அதை விட நான் ஒரு முக்கியமான அப்டேட் கொடுத்துட்றேன். ஆக்சுவலாக இன்றைய பதிவு தமிழில் வரும். பட் நாளை மறுநாள் இருந்தோ இதுக்கப்புறம் அந்தந்த மொழியில் வரும். இங்கிலீஷில் வரலாம். மொத்தம் 27 லாங்குவேஜில் வெளியே வரும். அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, திடீர்னு உங்கள் செல்லில் சப்போஸ் நாளை மறுநாளோ இல்லை ஐயோ என்ன வேறு மொழியில் வருது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா மேலே ஒரு ஸ்டார் மாதிரி இருக்கும். அந்த பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஆப்ஷன் வரும். அதில் ஆடியோ ட்ராக்குன்னு இருக்கும். ஆடியோ ட்ராக்கை கிளிக் பண்ணிங்கன்னா தமிழ் ஒரிஜினல் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா தமிழில் வந்துடும். ஒரு சிலருக்கு இங்கிலீஷ் வரலாம், மற்ற மொழியிலையும் வரலாம். ஏன்னா இன்றைக்கி காலையிலே நான் ட்ரையல் எடுத்தேன். நிறைய பேர் இங்கிலீஷில் வருது, ஸ்பானிஷ் மொழியில் வருது. நீங்கள் எந்தெந்த நாட்டில் இருக்கீங்களோ மற்ற நாட்டில் அந்த நாட்டோட மொழி வருதுன்ற மாதிரிலாம் கூட பார்த்தேன் நான். இல்லை நிறைய ஜென்ரலாக இங்கிலீஷில் வருதுன்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ நாளை மறுநாள்லேருந்து இந்த ஆப்ஷனுக்கு போகிறேன். இன்றைக்கி ஒரு நாள் அந்த ஆப்ஷன் கொடுக்கல நான். ஆட்டோ டப்டு ஆப்ஷன் கொடுத்தேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இது எல்லா நாடுகளுக்கும் ரீச் பண்ணுறதுக்கான ஒரு முயற்சி. அதனால் நீங்கள் எதுவும் கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க. என்னப்பா நல்லா தானே இருந்தார் கோட்டசாமி, திடீர்னு மனுஷன் இங்கிலீஷில் பேசுகிறாரு, மலையாளத்தில் பேசுகிறாரு, அந்த மொழியிலலாம் பேசுகிறாரு இப்போ அப்படின்னு நினச்சிடாதீங்க. ஏதோ நம்மளுக்கு தெரிஞ்ச அந்த ஏஐ வந்ததுனால நம்ம அடுத்த லெவலுக்கு போகிறோம். அதனால் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க. மேலே ஒன்றும் இல்லை, செட்டிங்ஸ் பட்டன் போகிறீங்க, ஆடியோ ட்ராக்கு கொடுக்குறீங்க. அதில் நீங்கள் எந்த லாங்குவேஜ் தேவையோ உங்களுக்கு செலக்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அது நான் மறுபடியும் சொல்ல விரும்புகிறேன். ஏன்னா இன்றைக்கி காலையில் பதிவில் நிறைய கமெண்ட் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் வருது, எனக்கு எப்படி மாற்றுறதுன்னு தெரியல அப்படின்ற ஒரு கமெண்ட் நிறைய வந்திருந்தது. நிறைய பேர் வீடியோ பார்த்தீங்களா இல்லை ஸ்கிப் பண்ணிட்டீங்களா அப்படின்னு எனக்கு தெரியல. அதனால் நான் இதை ஃபுல் அண்ட் ஃபுல் ஆட்டோ டப்பில் போடல, தமிழ் மொழியில் தான் வெளியிடுறேன். நாளைக்கும் நான் இன்னும் 2 நாள் உங்களை ட்ரெயின் அப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் ஆட்டோ டப்டு ஆப்ஷன் போகிறேன். மற்ற மொழியிலையும் வெளியிடலாம். சரிங்களா? ஓகே தானே? சரி, நான் எப்படி உங்ககிட்ட இப்படி ஐயோ பார்த்தீங்களோ இல்லையோ அந்த மாதிரி ஒரு புலம்புறணும், அதே மாதிரி ட்ரம்ப் இன்னைக்கு புலம்பி தள்ளி இருக்கிறார் மனுஷன். என்னால் முடியல, மண்டை வெடிச்சிடும் போல் இருக்கே, இந்த ஈரான் இப்படி பண்ணுறாங்களே. ஒரு பக்கம் இல்லை பேச்சுவார்த்தைக்கு உட்கார வச்சிட்றேன் பேசுகிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் இப்படிலாம் சொல்கிறாங்களேன்றாங்க. ஆனால் மறைமுகமாக நிறைய வேலைகள் நடந்துட்டு தான் இருக்குது. அதனால் அங்கே நடந்த நிகழ்வுகள், நடக்கக்கூடிய நிகழ்வுகள், இஸ்ரேல் ஒரு வார்த்தை சொல்லியிருக்காங்க, சுற்றி இருக்கக்கூடிய அரசியல் நிகழ்வுகள் எல்லாம் பிரித்து மேஞ்சிடலாம் வாங்க நண்பர்களே. ஸோ பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்பு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ண ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க. வீடியோ கொடுக்கலாம். கடந்த ஒரு 2-3 நாட்களாகவே ஒரே பயணமாக இருக்குது. கொஞ்சம் ஒரு இடத்துல நான் நிலையாகவே இல்லை. திடீர்னு அங்கேயும் பயணம் பண்ணிகிட்ருக்கனால ஹோப் நாளையிலேருந்து கொஞ்சம் ஸ்டெபிளைஸ் ஆகிடும்னு நினைக்கிறேன், நிலையாக வந்துடும்னு நினைக்கிறேன் நான். அதனால் நம்ம கொஞ்சம் கிளியராக பார்த்துடலாம். ஏன்னா இந்த பயணம் பண்ணிகிட்ருக்கிறதுனால என்னாச்சுன்னா ஒரு சில வீடியோலாம் ரொம்ப டெப்த்தாக போட முடியல, அவாய்ட் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலையும் இருக்குது. அதற்காக நான் சொல்லியிருந்தேன் நான். சரி, காலையிலேருந்து என்ன ஆச்சு, ஏதாவது சூழ்நிலை இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு கப்பல் ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மூஸ், அப்புறம் பேபிள் ஆஃப் மேண்டப் எவ்வளோ நார்மலாக இப்போ போயிட்டுருக்கு அப்படின்னா, நேற்று இரவு வரைக்கும் 31 ஜூலை பேபிள் ஆஃப் மேண்டப்பில் 23 போச்சு. 1 ஆகஸ்ட் 11, அப்புறம் 2 ஆகஸ்ட் 9. பாருங்களேன், போர் நிறுத்தம் வந்துடுச்சு, வெற்றின்னு அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறம் தான் கப்பல் போகிறது நின்று போச்சு. இன்றைக்கி வேறு 6 தான்ற மாதிரி கேள்விப்பட்டேன். அது உங்களுக்கு சொல்லிடுறேன். கீழே பேபிள் ஆஃப் மேண்டப் 31 ஜூலை 42, 1 ஆகஸ்ட் 37, 2 ஆகஸ்ட் 30. இன்னும் குறைஞ்சிருச்சு. அதுக்கு இன்னொரு காரணம்னா அடுத்து உங்களுக்கு வரைபடத்தையும் காட்டுறேன் நான். சவுதியினுடைய கப்பல் என்ன பண்ணுறாங்க, சூப்பர் டேங்கர் கப்பல்ஸ் எல்லாமே அவங்க பெரும்பாலும் ஓமன் வரைக்கும் வராங்க. அப்படியே கடந்து ஆஃப்ரிக்காவை சுற்றி வந்துடலான்னு அப்படி போயிட்டாங்க. அவங்க தேவையில்லாமல் இவங்ககிட்ட ஏன் நம்மளுக்கு கொம்பு, அதனால் பரவாயில்ல நம்மளுக்கு செலவானாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு சுற்ற விட்டாங்க ஃபுல்லாக. செலவை பற்றிலாம் நம்மளுக்கு கவலைப்படாதீங்க, ஆளை சுற்றி சேர்த்து சொல்லுங்கள், அவதியோட பிரச்சனையை நம்ம அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்போ நம்ம என்ன புரிஞ்சுக்கிட்டணும் அப்படின்னா, அந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மூஸ் அமெரிக்காவுடைய கட்டுப்பாட்டில் இல்லை, ஈரானுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்குது அப்படின்றது இந்த உலகத்துக்கு புரிய வைக்கிறாங்க அமெரிக்கா தரப்புலேருந்து. ட்ரம்ப் தரப்புலேருந்து நமக்கு என்ன புரிய வைக்கிறார், இந்த உலகத்துக்கு என்ன புரிய வைக்கிறார் அப்படின்றது ரொம்ப முக்கியம். அவரோட பதிவு இது தமிழ் மொழியாக்கப்பட்டிருக்குள்ளது. அதனால் தமிழ் மொழியாக்கத்திலையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் நான். அவர்களுடைய சந்திப்பு வேண்டும் என்று கேட்கிறார்கள், சிலர் அதை கெஞ்சுகிறார்கள். சார் வேணாம் சார் அப்படின்றாங்க.
ஆனால் பேச்சுவார்த்தைகளும் தொடங்கியுள்ளன. மேலும் உடனடியாக அடுத்த கட்ட பேச்சுகளும் திட்டமிடப்பட்டுள்ளன. அதாவது நாளை மறுநாளோ பேசுகிற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்களாம். ஆனால் அதே நேரத்தில் எந்த பேச்சுவார்த்தையும் நடைபெறவில்லை என்றும் எதுவும் விவாதிக்கப்படவில்லை என்றும் அவர்கள் ஓமன் நாட்டுடன் தான் தொடர்பில் உள்ளோம் என்றும் வெளிப்படையாகவும் பெருமையாகவும் கூறுகிறார்கள். அதற்கு பிறகு ஹார்முஸ் நீரிணையை தங்கள் முழு வலிமையுடன் இயக்கப் போவதாகவும் வழக்கம் போல் பெருமை பேசுகிறார்கள். ஆனால் அந்த பகுதி ஏற்கனவே அமெரிக்கா கடற்படையின் முழு கட்டுப்பாட்டில் தான் உள்ளது. எங்களின் முற்றுகை அல்லது சிலர் கூறுவது போல அமெரிக்காவின் எஃகு சுவர் செயல்பாட்டில் தான் உள்ளது. நாங்கள் தான் கண்ட்ரோல் வச்சுருக்கோம். நாங்கள் அனுமதிக்காவிட்டால் எந்த பொருளும் ஈரானுக்குள் செல்லாது. மற்றும் ஒரு டீல் அல்லது முழுமையான சரணடைதல் ஏற்படும் வரை எதுவும் செயல்படவும் முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது. ஈரான் அதை ஒப்புக்கொண்டாலும் ஒப்புக்கொள்ளவிட்டாலும் பல தசாப்துகளாக அவர்கள் உருவாக்கிய பிரச்சனைக்காக தீர்வை பற்றி தான் நாங்கள் பேசி கொண்டிருக்கிறோம். ரொம்ப எளிது. ஈரான்கிட்ட அணு ஆயுதம் இருக்கக்கூடாது. இந்த விஷயத்தை நான் உங்களுடைய கவனத்தில் கொண்டு வரேன் அப்படின்றார். மனுஷன் இப்படி புலம்பு விட்டுருக்கிறார். அப்போ ட்ரம்ப்னுடைய ஆள் மனசில் போயிட்டு இப்படி யார் அவரை நம்ப வைக்கிறது, அது ரொம்ப முக்கியம். அப்போ சவுதி அரேபியா காலையில் ஃபோனை பேசி சவுதி அரேபியாட்ட கேட்டாராம், உங்களுக்கு வாரா இல்லை டீலா அப்படின்னு கேட்டாராம். லெட்ஸ் மேக் எ டீல், இட்ஸ் எ பெஸ்ட் ஆப்ஷன், டோன்ட் மேக் எ வார், இட்ஸ் எ போர் அப்படின்னு இருப்பாங்க போல் அவங்க சவுதி தரப்புலேருந்து. லெட்ஸ் டூ இட், கோ இட் அப்படின்னு அவர் சொல்லியிருப்பார் போல். ஓகே டன் இட் அப்படின்னு இவங்க யார் சவுதி தரப்பில் சொல்லியிருப்பாங்க போல். அப்படின்னு ஒரு டைலாக்கை விட்டுருப்பாங்க. அப்போ அவர்கிட்ட உள் மனசுக்குள்ளே என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, தலைவர் ரூமில் இருக்கும்போது, தலைவரே இந்த மாதிரி நீங்கள் மட்டும் அடிக்கிறேன்னு சொன்ன உடனே அங்கே பதறி போயிட்டாங்க தலைவரே, உடனடியாக பேச்சுவார்த்தைக்கு வரேன்னு எங்கிட்ட சொல்லியிருக்கிறாங்க தலைவரே. ஆமாம் அப்படின்றாங்க. இதெல்லாம் இந்த வடிவேல் படத்தில், டேய் இங்கே இருடா அண்ணன் போய் அங்கே பேசிட்டு வரேன், அப்போ தாண்டா உங்களுக்கெல்லாம் புரியும் அப்படின்னோடனே இந்த குரூப்பெல்லாம் இங்கேயே இருக்கும். ஆடியோக்கிட்ட போயிட்டு, தெய்வமே உன்னை ஏதாவது பேசினா என்னை செருப்புலேயே அடின்னு குசு குசு சொல்லணும். இங்கேருந்து ஒரு குரூப் பார்த்தியா தலைவர் ஒரு செருப்புல அடி பண்ணுறாங்கல்ல. இந்த மாதிரி இது கூட சொல்கிற தவறு தான். ஏன்னா இன்றைக்கி பார்த்தீங்களா எதிர்க்கட்சி தலைவரோட டைலாக்லாம் பெரிய லெவலில் போயிட்டு இருந்தது. ஆனால் நம்மளும் கொஞ்சம் நாகரிகமாக பேசலாம். அந்த வார்த்தையை நான் தவறாக நினைக்கிறேன். இந்த மாதிரி ஒரு குரூப் பெருமையாக பேசல. அப்படி தான் ட்ரம்ப் அவர்கள்கிட்டையும் இந்த அரபு நாடுகளில் கூட்ட தலைவர்கள் யாரோ போயிட்டு ஆள் மனசில் நம்ப வச்சிருக்கிற தலைவரே அவங்க எங்ககிட்ட கெஞ்சி கேட்குறாங்க, இந்த போர் நிறுத்தின்னு கேட்குறாங்க, நீங்கள் அடிக்காதீங்க தலைவரே அப்படின்னு சொன்னேன். சரி சீக்கிரம் போயிட்டு முடிச்சுட்டு வாங்க, நம்ம வெற்றி பெற்றலாம் அப்படின்னு யாரோ அவர்கிட்ட தவறான தகவலை சொல்லியிருக்காங்க போல். இன்னுமே அவர் இதை நம்புற மாதிரி நடிக்கிறாரா, இல்லை ஆயுதங்களை கொண்டு வந்து குவிப்பதற்காக இப்படி ஒரு ட்ராமா போடுறாங்களா? அது ரொம்ப முக்கியம். நம்மளும் அதை புரிஞ்சுக்கிடணும். ஏன் அப்படின்னா, உங்களுக்கு அடுத்தடுத்து நான் ஒரு சில லொக்கேஷன்ஸ்லாம் காட்டுறேன். அதை தாண்டி நேற்று ஈரானுடைய பார்லிமெண்ட்டினுடைய செயலாளர் ஆமான்றாரு. அப்போ டீம் உள்ளேயே ஏதோ 2-3 டீம் ரகசியமாக பேசிக்கிறாங்க. இங்கே பாருப்பா நீ அதை போடு, இங்கே பாருப்பா நான் இந்த பாலை போடுறேன், நீ பேசுகிற மாதிரி பேசு, நான் தனியாக பிரிஞ்சுக்கிறாங்களான்னு தெரியல. ஏன்னா இன்றைக்கி பஹாஹி அவர்கள், யார் ஃபாரின் அஃபேர்ஸ்னுடைய ஸ்போக் பர்சன் என்ன சொல்கிறாருன்னா, ஏங்க நாங்கள் ஒரு வாரமாக ஓமன்கிட்ட தாங்க பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கோம், அமெரிக்காவில் எதுக்கு நடத்துகிறோம், அவ்வளோதான் முடிஞ்சுன்னா நாங்களும் அவங்களும் ஷேர் பண்ணிவிட்டு ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்முஸ் கண்ட்ரோலுக்கு கொண்டு வர போகிறோங்க. அமெரிக்கா கிட்ட பேச்சுவார்த்தை எங்களுக்கு என்ன தலையெழுத்தா, நாங்கள் எதுக்கு பேசணும் அப்படின்னு டென்ஷன் ஆகிறாரு. சரிப்பா தண்ணி குடிப்பா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, கொஞ்சம் கூலாக பேசுங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்காங்க. அப்புறம் இன்றைக்கி ஈராக் போயிருந்தார். ஏன்னா அந்த பில்கிரிம்ஸ் எல்லாம் நிறைய புனித பயணம் மேற்கொள்கிறாங்க. அந்த புனித இடத்துக்கு ஈரானுடைய ஆராய்ச்சி அவர்கள் போகிறார், வெளியுறவுத்துறை அமைச்சர். அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஏன் யாருங்க இப்படி ஒரு கட்டுக்கதை, நாங்கள் எதுக்குங்க அவங்ககிட்ட பேசுகிறோம், நாங்கள் எங்கள் முடிவில் தெளிவாக இருக்குது, எந்த காலத்தில் நாங்களாம் பேச மாட்டோன்றாங்க. பெசஸ்கியன் அவர்கள் நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்துகிறோன்றது முழுக்க போலியான செய்தி, அதற்கெல்லாம் வாய்ப்புகளே இல்லைன்றாங்க. திடீர்னு பாகிஸ்தான் தரப்புலேருந்து நேரடி பேச்சுவார்த்தையா, எங்க நாளைக்கா, யார் சொன்னது, ஐயோ இல்லையே அப்படின்னு யார் பாகிஸ்தான்லேருந்து பிரதமர் ஷபாஸ் ஷெரீப் தார்பா சொல்கிறாரு. அதனால் நீ ஒரு குரூப் என்ன சொல்லுது, ஈரான் வாங்க முதல்ல நம்ம
இந்த தடவை பேச்சுவார்த்தை நடத்தலாமே அப்படின்னு கூப்பிட்டுருக்குறாங்க பாகிஸ்தான். ஆனால் இந்த பேச்சுவார்த்தை நடத்துகிறதே இப்போ யாரும் தெரியல. அதுதான் ரொம்ப முக்கியம். இப்போ சவுதி நடத்துகிறாங்களா, கத்தார் நடத்த போகிறாங்களா, இல்லை ஓமன் நடத்த போகிறாங்களா, இல்லை ஓமன் கிட்ட நான் ரெகுலராகவே ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஆமூஸ் பேச வர்றதுனால இந்த பிரச்சனையை பற்றி பேசுகிறதா சொல்கிறாங்களா, தொடர்ந்து இங்கேருந்து ப்ரெஷர் கொடுக்குறாங்களா? ஆனால் பாகிஸ்தான் என்ன பண்ணுறாங்க, இந்த சந்தடி கேப்பில் தனது அரசியல் லாபத்தை ஏதாவது பயன்படுத்திக்கலாமான்னு பார்க்குறாங்க. இனி பாகிஸ்தான் வேணால் டம்மி பீஸ்னு ஒதுக்கிட்டாங்க அமெரிக்கா. ஏன்னா அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த பொலிட்டிக்கல் சுச்சுவேஷனே சரியில்லை. ஏன்னா அவங்களுடைய நக்வி அப்படின்னு சொல்கிற ஒரு அந்த இன்டீரியர் மினிஸ்டர் அவர் வந்து இன்றைக்கி பாகிஸ்தான் அரசாங்கத்தை கண்ட மெனகி திட்டி போட்டிருக்கிறாரு. பாகிஸ்தான் அரசாங்கம் வந்து டோட்டலாகவே அவரும் ஒரு மினிஸ்டர் ஆகிறாரு. செயல்பாடு டோட்டலி டிஸப்பாயிண்டட், ரொம்ப ஒரு பவர்லெஸ்ஸாக நான் உணர்றேன். நிறைய விஷயங்கள் நம்மளை கைமீறி போயிட்டுருக்கு, இன்னும் நம்ம கண்ட்ரோலுக்குள்ளே வரலன்றது. ஷபாக் ஷெரீப் அவர்கள் வந்து ஒரு பவர் இழந்த ஒரு தலைவராக இருக்கிறார் அப்படின்னு வெளிப்படையான ஒரு விமர்சனம். இன்னொரு டிபேட்டில் என்ன சொல்கிறாரு, பாகிஸ்தானோட சிஸ்டமே வந்து கம்ப்ளீட்லி கொலாப்ஸ்ன்றாரு. டிஃபென்ஸ் மினிஸ்டர் கவாஜி ஆசிஃப் வந்து என்ன பண்ணுறாரு, ஷார்ப் அட்டாக் கொடுக்குறாரு. யாருக்கு? ஆளுகின்ற அரசாங்கத்துக்கு. எல்லாம் மாறி மாறி விமர்சனம் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீரில் பிரச்சனை, அங்கே தெகரிக்க தாலிபான்கள் அடுத்து டெக்னாலஜிக்கு வந்துட்டாங்க. நேற்று வேறு திடீர்னு குண்டுவெடிப்பு தாக்குதல். ஒரு நாளைக்கு இன்றைக்கி தான் ஏதோ அதிசயமாக இருக்குது, இருந்தாலும் அந்த வெறியை அங்கே காட்டியிருக்காங்க. பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீரில் இன்னும் ரிசல்ட் வரல, காலைல ஷூட் பண்ணதே. அதனால் இதெல்லாம் போக்கணுன்னா அவங்களுக்கு ஒரே வழி அங்கே தான், வாங்கப்பா பேச்சுவார்த்தை நடத்துங்கன்னொடனே அப்படி இங்கே இருக்கிற குரூப்லாம் அட்டுட்டு நம்ம தலைவர் பாருப்பா அமெரிக்காவே கூட்டு பேச்சுவார்த்தை நடத்துகிறாரு, பயங்கரமான ஆளாக இருப்பாருக்கிட்டு அப்படின்னு நினைப்பாங்க இவங்க. அதனால் இந்த குரூப்புக்கெல்லாம் இப்போ அந்த வடிவேல் கணக்கு தான். இந்த வடிவேல் பக்கத்தில் தெய்வமே நான் உங்கள்கிட்ட கெஞ்சாது கேட்டுக்கிறேன், இந்த பேச்சுவார்த்தை நடத்த சும்மா நீங்கள் அடிக்கிறேன் ஏதோ ஒரு வாரம் இழுத்தீங்கன்னா கூட நான் இந்த பக்கம் காலத்தை ஓட்டிக்குவேன் அப்படின்னு பாகிஸ்தான் ஒரு தரப்பில். உடனே சுற்றி இருக்கக்கூடிய இந்த பாகிஸ்தான் மினிஸ்டர்லாம் பார்த்தியா, எங்கள் ஆள் கூப்பிட்டு உட்காரச்சு பாகிஸ்தானே தைரியமாக உள்ளே வந்து பேசுங்கப்பா, வாங்கப்பா நாங்கள் இருக்கிறோன்னு சொல்கிறாரா இல்லையான்னு இவங்க ஒரு பக்கம் சீன் போடணும்னு நினைக்கிறாங்க. யார் எந்த சீனாக இருந்தாலுமே ஒரே ஒரு வார்த்தை தான், லெட்ஸ் மேக் ஏ டீல்லாம் கிடையாது, லெட்ஸ் ஸ்டார்ட் ஏ வார். இதுதான் நடக்க போகுது. நிறைய பேர் சொல்லலாம் அது உன்னுடைய ஆசையாக இருக்கும்பா அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். ஏதோ நான் ஆசைப்பட்டால் உடனே இந்த உலகத்தில் நடக்கிற மாதிரி. வாழ்க்கையிலே ஆசைப்பட்டால் ஒன்றும் நடக்கலை, இன்னும் அங்கே வேறு நடக்க போதா அப்படின்னு நான் அதுக்கிட்டே மனசில் நினைப்பேன். நான் என்னப்பா சந்தடி கேப்பல இதெல்லாம் சொல்கிறீ அப்படின்னு நினச்சிடாதீங்க. காரணம் என்ன அப்படின்னா, இன்றைக்கி அமெரிக்காவை கூப்பிட்டு ஒரு வார்த்தை, ஒரு டபுள் ப்ரொடக்ஷனு, அதாவது இப்போ ஆயுதம் ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்கல்ல, இன்டர்செப்டர் மிசைல்ஸ்லாம் 1 மாதம் 2 மாதத்துக்குள்ளே எவ்வளோ சீக்கிரம் உங்களால் ப்ரொடக்ஷன் யூனிட் ஸ்டார்ட் பண்ண முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ணுங்கன்றாங்க. சம்பவம் நம்பர் 1. சம்பவம் நம்பர் 2, இன்றைக்கி யுஏஇ பக்கத்தில் USAF E3 தொடர்ந்து அங்கே பறந்துட்டு தான் இருக்குது, அதாவது வேலைகளை பார்த்துட்டு தான் இருக்குது. சம்பவம் நம்பர் 3, அமெரிக்காவுடைய 4 UASF டேங்கர்ஸ் E3G சாண்டர் AWACS எல்லாமே பர்ஷியா கல்ஃப் மேலே தொடர்ந்து கப்பல்கள் பயணிப்பதற்கும் தொடர்ந்து உளவு வேலைகள் பார்ப்பதற்கும் அடுத்த கட்ட முயற்சிகளை மேற்கொண்டுதாங்கிறாங்க. சம்பவம் நம்பர் 4, அமெரிக்கானுடைய ஏர்ஃபோர்ஸ் C-17A குளோப் ஸ்டார் ஹெவி மிலிட்டரி டிரான்ஸ்போர்ட் ஜோர்டனில் வந்து இறங்கியிருக்கு. யுஏஇலிருந்து ஜோர்டன், ஒருவேளை இங்கிருந்து அங்கே ஷூட் பண்ணுறாங்களா அப்படின்றத நம்ம பார்க்கணும். சம்பவம் நம்பர் 5, அமெரிக்கானுடைய ஏர்ஃபோர்ஸ் RC-135 ரிவார்ட் ஜாயிண்ட் சிக்னல்ஸ் ஏர்க்ராஃப்ட் வந்து எங்கே பண்ணுறாங்க, கிரீஸில் இருந்து கொஞ்சம் இங்கே வந்து ஆயுதங்களை இறக்குறாங்க. அதாவது அவங்க நாட்டிலேருந்து கிரீஸில் கொண்டு வந்து இறக்கியிருக்காங்க. ப்ளஸ் அடிஷ்னலாக மற்ற இதுக்கும் வருது. அது இல்லாமல் இங்கே சவுதிக்கு மேலே சம்பவம் நம்பர் 6, இது எல்லாமே இன்னைக்கு காலையிலேருந்து நடந்ததுங்க, அதனால் இது நம்ம கடந்து விட்டு போகக்கூடிய செய்தி அல்ல. சவுதி அரேபியாவுக்கு மேலேயும் சரி ஜோர்டனுக்கு மேலேயும் சரி அமெரிக்காவுடைய E3G சாண்டர் AWACSலேருந்து ராயல் சவுதி ஏர்ஃபோர்ஸ் 2000 AWAC ஏர்க்ராஃப்டிலிருந்து பெரிய அளவுக்கு தொடர்ந்து காலையிலேருந்து வேலைகள் ஈடுபட்டேக்கிறாங்க. இன்றைக்கி மற்ற இடத்துல இருந்து, அதாவது சவுத் கொரியாவிலிருந்து அல் உதைத் ஏர்பேஸுக்கு ஆயுதங்களை கொண்டு வந்து இறக்கியிருக்காங்க. ஏன்னா சவுத் கொரியாவில் ஏற்கனவே அமெரிக்கா நிறைய ஆயுதங்களை கொடுத்துருக்காங்க, அதெல்லாம் கொண்டு வந்து இங்கே இறக்குறாங்க. ஜோர்டனுடைய விமான நிலையங்கள் நீங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா நான் அடுத்தடுத்த வரைபடங்கள் எல்லாமே உங்களுக்கு எவிடன்ஸ். அது இல்லாமல் இந்த அல் உதைத் ஏர்பேஸ் இருக்குல்ல, அதுவும் சரி, இந்த ஓவிடா ஏர்பேஸ்ன்னு சொல்லுவாங்க, இஸ்ரேலில் இருக்கக்கூடிய ஓவிடா ஏர்பேஸில் வந்து அட் ப்ரெசண்ட் 24 அமெரிக்காவுடைய போர் விமானங்களும் 22 ஏரியல் ரீஃபுல்லிங் டேங்கரும்
யூஎஸ்ஏஎஃப்னு சொல்லுவாங்க. C-130H மிலிட்டரி டிரான்ஸ்போர்ட் ஏர்கிராஃப்ட்டும் C-130 வேரியன்ஸும் வந்து அடுத்தடுத்து வந்து களத்தில் இறங்கியிருக்கு. அப்போ இது எல்லாம் உங்களுக்கு நான் இன்னைக்கு 24 மணி நேரத்தில் நடந்த நிகழ்வு. நீங்கள் ஒரு அப்சர்வ் வந்திருப்பீங்க. நீங்கள் சாதாரண ஆள் கிடையாது. பார்த்தோன்னே உங்கள் பவர் என்னன்னு நான் புரிஞ்சுட்டுப்பேன். புரிஞ்சுக்கிட்டீங்களா? இவங்க ஃபுல்லாக அதுக்கான வேலைகளில் ஈடுபட்டுட்டு தாங்கிறாங்க. அதற்காக நம்ம ஈரானையும் குறைத்த மதிப்பிட கிடையாது. அவங்க கொஞ்சம் கேப்பு கிடைச்சா போதும், சண்முகம் அவ்வளோதான், ஆளால் எல்லாம் ஹோம்மேடு ப்ரொடக்ஷன் மாதிரி அவங்க வீட்டுக்கு ஒரு ட்ரோனை தயாரித்து கொடுத்துருக்குன்ற மாதிரி அவங்கெல்லாம். இப்போ சீனாவில் எப்படி இந்த எலக்ட்ரானிக் ப்ராடக்ட்லாம் அங்கங்கே திருச்சி காணப்படுதோ அந்த மாதிரி இருக்குது. யார் ஈரானுக்குள்ளார அவங்க ஆயுதங்களை குவின்னு அவங்க ஒரு பக்கம் வந்து ப்ரொடக்ஷன் போயிட்டு தான் இருக்கும். பட் ஆனால் நெதன்யாகு அவர்கள் வந்து தனது பேட்டியில் ஒரு வார்த்தை சொல்கிறாரு, ரொம்ப கிளியர் அண்ட் டெப்த்தாக சொல்லிட்டாங்க. இங்கே பாருங்க, நாங்கள் வந்து இதற்கு முன்பெல்லாம் ஈரான் வந்து சும்மாவே இருந்தால் கூட எங்கள் மீது தாக்கல் நடத்துவாங்க. ஆனால் இப்போ எதாவது அடித்தாங்களா எங்கள் மீது? ஏன் சொல்லு? அவங்கக்கிட்ட ஆயுதங்கள் கம்மியாக இருக்குது. எங்களை தொட்டாங்கன்னா அவங்க கெட்டாங்க, முடிச்சிருப்போம் அவங்க கதையை. நாங்கள் ஆனால் காத்திருந்தோம், தாக்கல் நடத்தலை. ஆனால் இது ஏன் இந்த தடவை ஈரான் தாக்கல் நடத்தலைன்னா அது அவங்களோட பலவீனத்தை பார்க்குறேன். ஏன்னா எங்களுடைய பேஸை யூஸ் பண்ணி தான் தாக்கல் நடத்தினாங்க. அப்படி இருந்தும் அவங்க தாக்கல் நடத்தாத அது அவங்களுடைய பலவீனம். அவங்கக்கிட்ட ஆயுதங்கள் இல்லை. தொடர்ந்து ஒரு 3 இடத்த மட்டும் தான் குறி வச்சு அடிச்சிட்டு இருக்காங்க. அடிச்சிருந்தாங்கன்னா இந்த வார் சொல்யூஷன் கிடச்சிருக்கும். ஹோப் வில் பி நெக்ஸ்ட் அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. அப்போ நெக்ஸ்ட்டு அப்படின்னா அவர் ரைட்டு தான். அப்போ இவங்க ஒரு ஸ்டார்ட் அப்பில் இருக்கிறாங்களோ, ஆனால் அமெரிக்கா தான் கொஞ்சம் யோசனை பண்ணுறாங்களோ அப்படின்ற இன்னொரு ஆங்கிள்லையும் பார்க்கலாம். பட் அதே போல் இந்த காசா விவகாரத்துலேயும் பென்கியூர் வந்து அவ்வளோதான், நாங்கள் வந்து ஒத்துக்க மாட்டோம்ட்டாங்க. இனி 50% அது இஸ்ரேலுடன் இணைக்கப்பட்ட பகுதி தான், மறுபடியெல்லாம் போயிட்டாங்க அமைதி ஒப்பந்தம் கொடுத்து மறுபடியும் நாங்கள் பின்வாங்கலாம், நாங்கள் ஒரு சரணடி இடத்துக்கு சமம், இன்டர்நேஷ்னல் என்டிட்டி ஆகுது கொன்டிட்டி ஆகுது, போங்க அந்த பக்கம் அப்படின்றாங்க அவங்க தரப்பில். பட் அமெரிக்கா பேச்சுவார்த்தை நடத்துகிற மாதிரி தான் சொல்கிறாங்க. இன்னி கூட ஐநானுடைய ஒரு முக்கியமான நபர், ரொம்ப முக்கியம், அவர் ரொம்ப சொந்தக்காரங்க அவங்களாம், வந்து இஸ்ரேல்கிட்ட பேசியிருக்கிறாங்க. பேசிட்டு ஏதாவது கொஞ்சம் பார்த்து சுதாரணமாக சொல்லுப்பான்னு இருக்கிறாங்க. அப்புறம் லெபனான் விவகாரத்தை கூட பேசியிருக்கிறாங்க இஸ்ரேல்கிட்ட. அதனால் இஸ்ரேல் என்ன பதில் சொல்ல போகிறாங்கன்னு தெரியல. இதற்கு மத்தியில் அவங்க தாக்குதல்லாம் எதுவுமே குறைக்கல. அதனால் பொறுத்திருந்து பார்க்கலாம். நண்பர்களே, சற்று ஓய்வு கொடுத்துருக்கிறார்கள். இந்த ஒரு வாரம் இந்த கதை இதே கதையாக தான் இருக்கும். இப்போ வெள்ளிக்கிழமை வரைக்கும் இந்த கதை பேச்சுவார்த்தைக்கு வந்து விட்டது இல்லை, இதோ அதோ இதோ இதே கதை தான் ஒரு வாரத்துக்கு ஓடும், பார்க்கலாம். பட் சர்ப்ரைஸ் அட்டாக் எப்போனாலும் இருக்கலாம்னு நினைக்கிறேன் நான். சரி, இப்போ ஜெலன்ஸ்கியோட புலம்பல் என்ன அப்படின்னா, நம்ம எல்லாரும் சேர்ந்து பொருளாதார தடை எதுக்காக போட்டோம்? ரஷ்யா கிட்ட பேலஸ்டிக் ஏவுகணைகள் ப்ரொடக்ஷன் யூனிட்டை குறைக்கணுன்றதுக்காக போட்டோம். பட் அவங்க அதையும் மீறி ப்ரொடக்ஷன் யூனிட்டு கொஞ்சம் கூட குறைக்கல, போர் நிறுத்தணுன்ற எண்ணமே அவங்களுக்கு வரலன்றாரு. இப்போ உக்ரைன் வந்து தாக்குதலே நடத்துறதில்ல, ரஷ்யா மீது தாக்குதல் நடத்துறதில்ல. இப்போ ரஷ்யா தான் அமைதியாக இருக்கிற உக்ரைனை அடின்னு அடிச்சுட்டே இருக்கிறாங்க. இப்போ அப்படி ஒரு போர் நிறுத்தணும் அப்படின்னு நினச்சிட்டே இருக்கிறாரு அவர் தான் இப்போ அடிச்சுட்டே இருக்கிறாரு. இன்றைக்கி கூட பூத்தாக்குதல்ன்ற பேரில் அந்த கருங்கடலில் பீச்சில் ஓரமாக ஒதுங்கி இருந்த ஒரு ஹோட்டல்ஸ் மீது தாக்கல் நடத்திருக்கீங்க. 3 மக்கள் இறந்து போயிருக்காங்க, 16 மக்கள் படுகாயம் அடைந்திருக்காங்க. பெல்கிரோத் பகுதியில் ஒரு யூனிவர்சிட்டி மீது தாக்கல் நடத்திருக்கீங்க. அப்புறம் அந்த வைல்டு பெரிஸ்ன்னு சொல்லிட்டு 3 இடத்துல தாக்கல் நடத்திருக்கீங்க. தொடர்ந்து எனக்கு என்னமோ ரஷ்யா ஏதோ ஒரு நாள் தான் அடின்னு அடிக்கிறாங்க, நீங்கள் டெய்லி அங்கே அடிக்கிறீங்க, அமைதி விரும்புறதுக்காக அடிக்கிறீங்க. இப்போ ஓடி வந்து பாலிஸ்டிக் ஏவுகணைகள் தொடர்ந்து தயாரிக்கிறாங்கன்னா நம்ம சரியாக பொருளாதார தடைகளை போடல. அப்போ நம்மளுடைய கான்சியஸ் எதில் இருக்குன்னா, பேருக்கு தடையை போடுறோம், ஆனால் எல்லாமே அவங்கக்கிட்ட கிடைக்கிது அப்படின்றாரு. இதை தான் நம்ம 2022 சொல்கிறோம். ஐயா, நீங்கள் முதல் கட்ட பொருளாதார தடையே ரொம்ப ஸ்ட்ராங்காக பண்ணிங்கன்னா அடுத்து நீங்கள் 2லிருந்து 14 வரைக்கும் ஒரு பொருளாதார தடை போட்டிருக்கீங்களா? அது தேவையே இல்லை. ஐரோப்பா நாடுகளாக இருக்கட்டும், மற்ற நாடுகளாக இருக்கட்டும், நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு பொருளாதார தடை போட்டிங்கல்ல, அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா போதும். பேருக்கு நம்ம ஊர் அரசியல்வாதிகள் சும்மா பெயருக்கு அள்ளி விடுகிறார்கள் அல்லவா, அதே தான் அவர்களும் செய்கிறார்கள். சும்மா பெயருக்கு மட்டும் ஒரு சொல்லிட்டு மறுபடியும் அதே தான் செய்கிறாங்க. இப்போ ஜெலன்ஸ்கி வந்து புலம்புறாரு, எங்கிட்ட வான்தடுப்பு சாதனம் இல்லை, தொடர்ந்து அவங்க பேலஸ்டிக் ஏவுகணைகள் அதிகமாக தயாரிக்கிறாங்க அப்படின்ட்டு. போயிட்டு புலிகேசி டீம் கிட்ட கேளு, அவங்க தான் இன்னும் 1 மாதத்தில் ஆயுதம் இல்லாமல் சரண்டர் ஆக போகிறாங்க. அதுவும் இதுக்கு முன்னாடி இந்த சிக்ரோஸ்கி இருக்கிறதில்ல, சிக்குன்னு வந்து கருத்து சொல்லுவார் அடிக்கடி.
ரஷ்யா கிட்ட ஆயுதங்கள் இல்லை, சரண்டர் ஆகிற கண்டிஷனில் இருக்கிறாங்க. இன்னும் கரெக்டாக எனக்கு 6 மாதம் நீங்கள் உதவி பண்ணிங்கன்னா, யார் இவங்ககிட்ட ஐரோப்பா நாடுகள்கிட்ட போயிட்டு பேசும்போது, இன்னும் கரெக்டாக எங்களுக்கு 6 மாதம் உதவி பண்ணிங்கன்னா இந்த இயர் எண்டுக்குள்ளார ரஷ்யா சரணடைந்துடும், இது என் அன்னை மீது ஆணை அப்படின்னு உடனே அப்படி ஒரு கைத்தட்டல். எல்லாம் எந்திரிச்சு ரஷ்யாவே வீழ்த்திட்ட மாதிரி, ரஷ்யா இன்னும் 6 மாதத்தில் அடிபணிஞ்சிடும் மாதிரின்ட்டாங்க. அப்புறம் இன்றைக்கி என்ன சொல்கிறாங்க, ஜெலன்ஸ்கி வந்து இந்த மாதிரி பாலஸ்தீனிய அவங்களை தடுக்க முடியல, வர வின்டர் சீசன் வந்து என்ன ஆக போதோ தெரியல, எங்களை காப்பாற்றுங்க, பொருளாதாரத்தை அதிகம் பண்ணுங்கன்னு இன்றைக்கி புலம்புறாங்க. அன்றைக்கு கைத்தட்டிய அதே கூட்டம் தான் இன்று வந்து ரொம்ப அக்கறையுடன் அப்படி கூர்ந்து ஐயோ எப்படி நம்ம உக்ரைனை காப்பாற்றுறது அப்படின்னு நினைக்கிறாங்க. இன்னுமா இந்த உலகம் உங்களை நம்பிக்கொண்டு இருக்கிறது, பார்க்கலாம் இன்னும் எத்தனை நாள் நம்பிக்கொண்டு இருக்கிறதோ பார்க்கலாம். இது எல்லாமே எப்படி ரஷ்யாவுக்கு சாதகமாக மாறிடுச்சுன்னா, ஈரானால் ரஷ்யாவுக்கு சாதகமாக மாறிடுச்சு. இந்த ஈரான் யுத்தத்தினால வான்தடுப்பு சாதனங்கள் இல்லாமல் அமெரிக்கா தடுமாறி கொண்டிருக்கிற வேளையிலே உக்ரைனுக்கு கொடுக்கல. தென்கொரியா கிட்ட கொடுத்த அந்த வான்தடுப்பு சாதனங்கள்லாம் கொண்டு வந்து அவசர அவசரமாக இறக்குறாங்க. வேறு எங்கெல்லாம் இருக்கோ ஜெர்மனியிலிருந்து கூட இறக்கிட்டாங்க கிட்டத்தட்ட. அதனால் இப்போ மனுஷன் புலம்புறாங்க. இந்த சந்தர்ப்பத்தையாவது பயன்படுத்தி ஏதாவது ஒன்று பண்ணுங்கப்பா, ரஷ்யா கொஞ்சம் போர் கொஞ்சம் நிறுத்துங்கப்பா போதுமான்ற மாதிரி தான் இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது. அதை பொறுத்திருந்து பார்க்கலாம். சியோடா பகுதி என்ன ஆச்சு அப்படின்னா, பாவம் அந்த மெலிலான்ற பகுதியிலும் சியூடா பகுதியிலும் தொடர்ந்து அகதிகள் வர்றதுனால இந்த என்ஜிஓ டீமெல்லாம் போய் களத்தில் இறங்கி என்ன செய்வார்கள் பாவம். 66 மக்கள் இறந்து விட்டார்களே, ஈவு இறக்கம் இல்லாமல் நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள் அப்படின்னு அவங்களுக்கு சாப்பாடு செஞ்சு போட்டு தண்ணியெல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க அங்கே இருக்கிற என்ஜிஓஸ். உங்களை தான் ராசா நாங்கள் எதிர்பார்த்துன்ற மாதிரி ஏதோ ஒரு 30,000 பேர் அந்த பக்கம் கிளம்பி போனாங்க. இப்போ அவங்களும் இன்னும் கொஞ்சம் பேர் திரும்பி வந்துட்டு இருக்கிறாங்க. என்னவா வாங்கப்பா, அவங்களுக்கு நம்மளுக்கு என்ஜிஓலாம் களத்தில் இறங்கிட்டாங்களே, சாப்பாடு கொடுக்குறாங்க வாங்கப்பா அப்படின்ட்டு மறுபடியும் திருப்பி வர ஆரம்பிச்சிருக்கிறாங்களா. இந்த என்ஜிஓ தான் ரொம்ப நாளாக தேடிட்டு இருக்கிறாங்க. அது வந்து பிளைண்டாக சொல்லுவாங்க, எல்லாத்துக்கும் காரணம் இஸ்ரேல் தான் காரணம், அமெரிக்கா தான் காரணம்னுவாங்க. இவ்வளோ காரணம் குற்றச்சாட்டுறீங்களே, ஸ்பெயின் என்ஜிஓ க்ளோஸ் பண்ணிவிட்டு சாப்பாடு கொடுக்காதீங்க, எதுவும் பண்ணாதீங்க, அவங்க திரும்பி போட்டு உங்களால் சொல்ல முடியுமா? முடியாதுல்ல. உங்களுக்குள்ள ஒரு பெரிய ஓட்டையை வச்சுக்கிட்டு கடைசியில் எங்கேயோ இருக்கிற நாடு மீது குற்றச்சாட்டு சுமத்துவது எந்த வகையில் நியாயம்னு எனக்கு தெரியல. நீங்கள் கரெக்டாக இருங்க. இன்றைக்கி கூட 2 போட்டு சியூடாலேருந்து கிளம்பி ஸ்பெயினுக்குள்ளே போயிட்டு 30, 60 பேர் அனுப்பிச்சி வச்சுருக்கிறாங்க. அவங்க வாங்கன்னு வரவேற்றுருக்குறாங்க. அது இல்லாமல் இன்னொரு அம்மா வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க என்ஜிஓ அவங்க வந்து நான் வந்து 16 பேர்த்து தத்தெடுத்துருக்கிறேன். யார்? மைக்ரன்ஸு 16 பேர்த்த நான் தத்தெடுத்து நான் வீட்டுக்கு வேலைகளுக்கும் மற்றவங்களுக்கோ நான் வச்சுக்கிறேன், தேவைப்பட்ட நான் ஸ்பெயினுக்கு கூப்பிட்டு போகிறேன்றாங்க. ஏன்னா சட்டம் இங்கே சொல்லுது. ஸ்பெயின் சட்டம் என்ன சொல்லுது அப்படின்னா, சியூடாவில் இருக்கக்கூடிய மக்கள் பொறுப்பேற்றுக்கொண்டு தத்தியத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, வாங்கப்பான்னு சொல்லிட்டு அவர் அக்ரிமெண்ட்டை போது ஏற்றுக்கலான்றாங்க. அப்போ 80,000 பேர்த்தில் ஒரு வீடு 16 பேர் அப்படின்னா அவங்க ஏற்றுக்கிட்டு போக வேண்டியது தான். அவ்வளோதான், வேறு என்ன போயிட்டு அவ்வளோ முடிச்சிட வேண்டியது தான் கதையே அப்படின்ற மாதிரி தான் இருக்காங்க. மொரோக்கோ வந்து ரொம்ப தப்பாக ப்ரொஜெக்ட் பண்ணுறீங்க, ஏதோ நாங்கள் தான் காரணன்ற மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணுறீங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டுமே சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து ஜப்பானுடைய ஹென் மதிப்பு வந்து ரொம்ப வீழ்ச்சி அடைஞ்சிருச்சு, கிட்டத்தட்ட ஒரு 2022 இப்போ. அதனால் இன்றைக்கி அமெரிக்கா வந்து ஒரு ஜாயிண்ட் அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க ஜப்பானுடைய நாணயத்தை வளர்த்தெடுப்பதில். ஏன் அமெரிக்கா அவசர அவசரமாக ஓடி வந்து ஒரு அக்ரிமெண்ட்டை போடுறாங்க அப்படின்னா, ஜப்பான் தான் வந்து அதிகமான அமெரிக்கானுடைய கடன் பத்திரங்களை வாங்கி வச்சுருக்காங்க. ரூபாய் மதிப்பு வீழ்ச்சி அடிச்ச பட்சத்தில் இவங்க சேல்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. ஏற்கனவே அங்கே டாலர் மதிப்பு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இன்றைக்கி கூட நிறைய கம்பெனிக்கிட்ட ட்ரம்ப் அசிங்கமாக திட்டிகிட்டு இருந்தார். சும்மா அங்கே கேஸோலைன் பிரச்சனை, குரூட் ஆயிலோட பிரச்சனைலாம் குறைஞ்சி போச்சு, இன்னும் நீ விலை குறைக்கிறீங்களா இல்லையா, என்ன நான் அதே ரேட்டில் வச்சுட்ருக்கீங்க, யார் கேட்டு வச்சுட்ருக்கீங்க, நாங்களும் அதே பிரச்சனை தான், எங்களுக்கும் அதே பிரச்சனை தாங்க ஐயா, இன்னும் விலையை குறைக்காமல் அப்படி தாங்க இருக்காங்க ஐயான்னு மனசில் நினச்சிக்கிட்டு நீங்கள் வேறு திடீர்னு இப்படி சொல்கிறதுனால, இப்போ 2 மாதத்துக்கு முன்பு 1 மாதம் கம்மி விலை வந்துச்சு இல்லை, அதை கூட வச்சுட்டு கொடுக்கலாம் தான், இருந்தாலும் என்ன பண்ணுறது, அமெரிக்காவில் அதே பிரச்சனை தான், இங்கேயும் அதே பிரச்சனை தான். அதெல்லாம் நம்ம இந்திய ரூபாய் கூட பார்த்திங்கன்னா 2022 கம்பேர் பண்ணும்போது இந்த போர் ரஷ்யா உக்ரைன் போர் ஆரம்பிக்கும் போது நம்ம $72 இருந்தோம். ஆனால் இந்த போரின் காரணமாக இன்றைக்கி நம்ம $95 பக்கம் இருக்கிறோம். இது எல்லாமே முடிஞ்சு பழைய நிலைமைக்கு எப்போ வரும்னு மக்கள் வந்து ஏங்கிட்டு இருக்காங்க. அந்த ஏக்கம்தான். அது ஜப்பான் மட்டும் இல்லை, எல்லா நாடுகளுமே ரூபாய் மதிப்போட வீழ்ச்சி வந்து நம்மளது மட்டும் இல்லை, எல்லா நாடுகளோட வீழ்ச்சி. சில பேர் நினச்சிக்கிறாங்க இந்தியானுடைய தன்மை அரசியல் மாற்றம்லாம் ஏற்பட்டால் ரூபாய் மதிப்பை காப்பாற்றிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அரசியல் மாற்றத்துக்கு இதுக்கும் ஒரு நயா பைசா சம்மந்தம் கிடையாது.
இது முழுக்க முழுக்க உலக அரசியலை சார்ந்தது. அங்கே ரஷ்யா உக்ரைன் பேஸும் ப்ளஸ் வந்து ஈரான் வாரை பேஸ் பண்ணி தான் அங்கே இருக்குது. அது மாறுச்சு அப்படின்னா எப்போனாலும் பழையபடி வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கா, இல்லை அதே சூழ்நிலை இருக்கான்றதை பார்க்கலாம் நம்ம. ஸோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரவிக்குமார் சோமு சேனல். நன்றி, வணக்கம்.